ஓம் நேலமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி லக்கணப்படி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம், வாக்குஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த ஸ்தானத்துல மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்ன, தெளிவா நீங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். முதல்ல உங்க ராசி லக்னப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னா குடும்பம் அமைவதில் நீங்க மிகப்பெரிய ஒரு போராட்ட சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பம் அமைஞ்சிட்டு அப்படின்னா ஏன்டா இந்த குடும்பம் அமைஞ்சது, இந்த குடும்பத்துக்காக நம்ம வாழணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கும். எல்லாமே சரியா போகுது அப்படின்னாச்சுன்னா நீங்க சம்பாதிக்கிற வருமானம் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துக்கு பத்தாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஓட்ட வாளியில தண்ணி இறைக்கிற மாதிரி அது உங்க குடும்பத்துக்கு பத்தும் பத்தாம தான் இருக்குமே தவிர நீங்க மிச்சம் பண்ணக்கு உண்டான சூழல் இருக்காது. குழந்தையா இருக்கிற காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க அடைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல பாத்தீங்கன்னா வாக்கு சாணம் சொல்றோம்ல, ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த வாக்கு கொடுக்குறோம், அந்த வாக்கை சரியான டைம்ல நீங்க அதை சரியா செஞ்சு முடிக்க முடியாது. வாக்கு நாணயம் தவறப்படும். இது போன்ற விஷயத்த அந்த 2ஆம் இடத்துக்கு மாந்தி பகவான் செய்து கொண்டே இருப்பார் வாழ்நாள் முழுவதும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானம். அப்போ உங்க குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு, அதாவது தாத்தா வழியிலையும் எடுத்துக்கலாம், அப்பா வழியிலையும் எடுத்துக்கலாம், அம்மாவோட வழியிலையும் எடுத்துக்கலாம். அம்மா வழி, அப்பா வழி, தாத்தா பாட்டி, உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஏதோ ஒரு உறவு, உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவு குழந்தையா இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும். அதை சரியா வழிபாடு செய்யாம விட்டுருப்பாங்க. அதன் விளைவு இந்த ஜாதகருக்கு யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகருடைய குடும்பஸ்தானத்தில் கரெக்டா உட்கார்ந்துருக்கும் அந்த மாந்தி பகவான். மாந்தி பகவான் அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்களோட ஆவின்னு அர்த்தம். சனி பகவானோட பிள்ளை, சூரிய பகவானோட பேரன். நீங்க உறவு முறையா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்போ உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே அந்த மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் அப்பா வழி அல்லது அம்மா வழியில் உள்ள பெரியம்மா, பெரியப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும்போது பிறந்து இறந்திருப்பாங்க. தாத்தா வழிபாடு செஞ்சிருப்பாரு, அப்பா வழிபாடு செய்யாம விட்டுருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட அப்பா வழிபாடு செஞ்சிருப்பாங்க, அம்மா வழிபாடு செய்யாம விட்டுருப்பாங்க. பெரியம்மா உறவு, இது போன்ற உறவுகளை நீங்க கவனிக்காம விட்டதின் விளைவு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஜாதகத்துல குடும்பஸ்தானத்துல கரெக்டா உட்கார்ந்துரும். என்ன வழிபாடு செஞ்சாதாண்டா உனக்கு குடும்பத்துல கொடுக்க, உங்க குடும்பத்துக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் நான் அமைச்சு கொடுப்பேன், நல்ல கல்வியை கொடுப்பேன், நல்ல வாக்கு ஸ்தானத்தை கொடுப்பேன், உனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை நான் உயர்த்தி கொடுப்பேன், திருமணம் குடும்ப அமைவதில் தடையில்லாம இருப்பேன் அப்படிங்கிறத அந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம் மாந்தியாக உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிறதான் அடியே உணர்ந்த விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம். அப்ப 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கு அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஆண் ராசியாக வந்தால் பெரியப்பா போன்ற உறவும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பெண் ராசியா வந்தால் அது பெரியம்மா போன்ற உறவும் குடும்பத்துல பிறந்து குழந்தையா இருக்கும்போது இறந்த தெய்வங்கள் இருக்கும். அதை நீங்க குடும்பத்தோட நீங்க வழிபாடு செய்யணும். ஜாதகர் மட்டும் வழிபாடு செஞ்சா பத்தாது, குடும்பத்தோட இருந்து வழிபாடு செய்யும் பொழுது, மாசத்துல ஒரு தடவை நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சரி, எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல சரி முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல மாந்தி பகவான் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோ கொடுத்துருக்கிறேன். எப்படி வழிபாடு செய்யணும், ஏன் வழிபாடு செய்யணும், எதை வழிபாடு செஞ்சா என்ன நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். அதை போய் பாருங்க, தெளிவா புரியும். சரிங்களா? சரி, 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு ஓகே. அப்போ சில பேர் குடும்பத்துல இந்த மாதிரி அமைப்பு இல்லையாப்பா, நீ சொல்ற கொஞ்சம் தப்பா வருது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த 2ஆம் அதிபதி போய் உங்கள் ராசி லக்கணத்துல எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவம் உங்களுடைய ஜாதகருக்கு, இந்த ஜாதகருக்கு தெய்வ வழிபாடாக, கன்னி தெய்வ வழிபாடாக, மாந்தி வழிபாடாக வீட்டுல இருக்கும். சில பேருக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார், அப்போ பெரியப்பாடு வந்துடும். 3ஆம் இடத்துல போய் இருந்தால் அங்கே சகோதர உறவு, சரிங்களா, சகோதர உறவுன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு உள்ள வந்துடும், அல்லது சித்தப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு உள்ள இருக்கும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா தாய் வழி உறவுல உள்ள வந்துடும். 5ஆம் இடம் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தை தெய்வங்கள், தாத்தா பாட்டிக்கு பிறந்த குழந்தை தெய்வங்கள் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல இருக்கும், அல்லது தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவு இருக்கும். 6ஆம் இடத்துல போய் அந்த 2ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் ராசியா இருந்தால் தாய் மாமனாக வரும், பெண் ராசியா இருந்தால் சித்தி போன்ற உறவாக வரும். இது அப்பா வழி அம்மா வழி நீங்க எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமாக இருந்தால்
திருமணம் ஆகிறதுக்கு முன்னால உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய திருமண ஏஜுக்கு வரும்போது இறந்து போன தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்க குடும்பத்துல இருக்கும். அது ஆண் ராசியா இருந்தால் ஆணாக எடுத்துக்கங்க, பெண் ராசியா இருந்தால் பெண்ணாக எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அத்தை சார்ந்த உறவுகள் வந்துடும். அப்பா வழியில உள்ள அத்தையா எடுத்துக்கலாம். அதே சமயத்துல திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழியில உள்ள குடும்பத்துல இந்த வழிபாடு முறை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை நீ கையில பிடிச்சாலே கரெக்டா வந்துடும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பா சம்பந்தப்பட்ட உறவு, அப்பாவோட வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள உறவுகள் எப்படி எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய அத்தை உறவு. தெளிவா புரிஞ்சுக்கங்க. 10ஆம் இடங்கிறது அத்தை உறவு, அப்பாவோட தங்கச்சி அல்லது அம்மாவுடைய மாமா அம்மாவோட தம்பி, அவங்க சம்சாரம், இப்படி அத்தைங்கிற உறவு உள்ள வந்துடும். ஆனா 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே அப்பாவுடைய அக்கா தங்கச்சி போன்ற உறவு, மாமியாரா அத்தையா உள்ள இருக்கும். அதை கெட்டியா பிடிச்சிக்கங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த அக்கா, மூத்த அண்ணன், இது போன்ற உறவு, பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவு. திருமணம் முடிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைன்னாச்சுன்னா நம்ம அக்கா தங்கச்சிக்கு குழந்தை பிறந்ததுன்னா மருமகன் போன்ற உறவுகள்ல மருமகள் போன்ற உறவுகள் வரும்ல, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உள்ள வந்துடும். 12ஆம் இடம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன மாமியார், சின்ன அத்தை, பெரிய அத்தை உறவு அதில் உள்ள வந்துடும். அது தாத்தா பாட்டி உறவு, இது போன்ற அமைப்புகள். அப்படி இந்த 12 ராசியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி போய் எங்கெங்க இருக்கிறார் அது சார்ந்த உறவுகள் உங்க குடும்பத்துல வந்து தெய்வ வழிபாடு முறைக்காக இருக்கும். அதை நீங்க கரெக்டா கையில பிடிக்கும் தான் ஜெயிக்க முடியும். நம்ம ஏனோ தானோ அப்படிலாம் இல்லை, நம்ம தெய்வ வழிபாடு மூலமா கொண்டு போகலான்னு நீங்க நினைச்சீங்க. தெய்வ வழிபாடு செஞ்சால் கூட அந்த இறைவனே உங்களுக்கு அதை தான் சொல்லுவான். என்ன சொல்லுவானா, டே உங்க வீட்டில் வந்து ஒரு கன்னி தெய்வ வழிபாடு முறை ஒன்று இருக்குதப்பா, அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்குது, வாசல்ல நின்று அழுதுகிட்டு இருக்குது, அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சி அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி, அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய டெய்லி தண்ணி வச்சு வழிபாடு செய்யறது, சாப்பாடு வைக்கிறது, பாயசம் வச்சு வழிபாடு செய்யறது, துணிமணி எடுத்து வச்சு கும்பிடுறது, இது போன்ற விஷயத்த நீ ரெகுலரா செஞ்சுட்டு ஏன்டா வாடா உனக்கு நான் நிறைய வரங்கள் தரேன், ஏன்னா நான் உனக்கு கொடுக்கன்னு நினைச்சா கூட தெய்வங்கள் சொல்ற விஷயம் அப்படின்னா, நான் கொடுக்கன்னு நினைச்சு ஓடி வந்தா கூட வீட்டிலே நிற்கக்கூடிய அந்த கன்னி தெய்வங்கள் வந்து தடுக்குது என்ன, என்னால வந்து உனக்கு முழுமையா கொடுக்க முடியல, அந்த தெய்வத்தை முதல்ல நீ வந்து சாந்திப்படுத்திட்டு அந்த தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த வழிபாடு முறை கரெக்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வழிபாடு செய்யி அப்படின்னு தான் தெய்வங்கள் சொல்லுமே தவிர நீ யாரையும் கும்பிட வேண்டாம், அது இறந்து போனா பேட்டு போட்டு என்னை வந்து கும்பிடு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒரு தெய்வமும் சொல்லாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு குடுகுடுப்பாடி உருக்கடிச்சு வராங்கல்ல ராப்பாட்டாளி, அவங்ககிட்டையும் சரி ஏதாவது ஒரு கோவிலில் வந்து அருள்வாக்கு சொல்ற கோவிலில் போய் நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த வழிபாடு முறை இருக்குதுன்னா அந்த தெய்வங்களே ஆடி சொல்லும். ஏப்பா உன் வீட்லயே வந்து ஒரு கன்னி தெய்வங்கள் வந்து வீட்டில் இருக்குதாப்பா, அதை அழுதுட்டு இருக்குது, அதை வந்து சாந்தப்படுத்து, அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடு, அதை வழிபாடு செய்யி, அவளே எல்லா விஷயத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு கையேந்தி நிற்கிறாப்பா, அவளுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு கேட்கறத கூடப்பா, எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்னு அந்த தெய்வங்களே ஆடி அப்படித்தான் உங்களுக்கு சொல்லுமே தவிர அவங்கள கும்பிடாத என்ன கும்பிடுன்னு சொல்லி இந்த இறைவன் சொல்ல மாட்டான். அனுபவத்தில் அடியேன் உணர்ந்த விஷயம், என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்ந்த விஷயம் இதுதான். அவரவர் வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா குடும்பத்தோட நீங்கள் வந்து வருஷத்துல ஒரு தடவை துணி எடுத்து வச்சு வழிபாடு செய்யத்தான் உங்க வாழ்க்கை மாறுமே தவிர குடும்ப அமையும், வருமானம் நிறைய வரும், குடும்பத்துல பிரச்சனை இருக்காதே தவிர நீங்க அதை வழிபாடு செய்யாம நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் சரி அந்த 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க முழுமையா அடையவே முடியாது. பொதுவாக வந்து இந்த வழிபாடு முறையை யார் ஒருத்தர் கரெக்டாக கையில் எடுத்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது, வருமானத்திலையும் பிரச்சனை இருக்காது. உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வரவு அப்படிங்கிறது வருமானமாகவும் எடுத்துக்கலாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அதுவும் ஒரு வரவு தான். குழந்தை பாக்கியமாகவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க இந்த வழிபாடு முறை எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப எந்தெந்த உறவா வருது அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதை வச்சு அடியனால் தெளிவா இந்த உறவு அப்பாவுக்கு பிறந்திருக்கா, அம்மாவுக்கு பிறந்ததா, அம்மாவுக்கு முன்னால உள்ளதா, தாத்தாவுக்கு உள்ளதா, எந்த உறவு உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துல கன்னி தெய்வமாக இருக்கு, அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத என் அன்னை முத்தார் அம்மனோட அருளோடு தெளிவாக அடியால் எடுத்து கொடுக்க முடியும். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னாலே உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வங்களை, குழந்தை வடிவில் இருந்து இறந்து போன கன்னி தெய்வங்களை கெட்டியா பிடிச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில வந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான விஷயத்த வந்து மாந்தி பகவான் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். உங்களுக்கு எல்லாமே சுபமாகவே நடக்கும். எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.